சப்பாத்தி, பூரி, தோசை, ஈவன் நீங்கள் ரைஸ்க்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பூரிக்கு தான் வந்து இந்த மசாலா வந்து பண்ணுறேன். எப்படி பண்ணலான்றத பார்த்துடலாமா? நான் வந்து பச்சை பட்டாணியை ஓவர் நைட் வந்து ஊற வச்சு வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து சூப்பராக வெந்துடும். அப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து வதங்கணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு வதங்கினா மட்டும் போதும். இது கூடயே கொஞ்சம் நல்லா கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரு செகண்ட் மட்டும் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்ந்து லைட்டாக வந்து வதங்கட்டும். இது கூட காரத்துக்காக மசாலா வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா மிளகா பவுட்ரும் கரம் மசாலா மட்டும்தான். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து வேக விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை அந்த தண்ணியோடு அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 2த்தையும் அப்படியே வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வேக ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நல்லா மசிஞ்சு வந்து வரும். நான் கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுருக்கேன். இப்போது உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வேக போகும்போது போட்டிருந்ததுனால நான் வந்து மறுபடியும் உப்பு வந்து சேர்க்கல. வேணும்னா செக் பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த மசாலா, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் சேர்ந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த எண்ணெயெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு வருது. ஃபைனல் டச்சாக நல்லா டேஸ்ட் கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கம்மன்னு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா வந்து ரெடி. இது வந்து தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.